வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 26th கரண்ட் அஃபேர்ஸ். நேற்று வீடியோவோட எண்ணில் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துருவோம். சைல்டு ஓவரால் ஹெல்த் நியூட்ரிஷன் தமிழ்நாடு இஸ் இன் விச் பொசிஷன்? எந்த பொசிஷன்ல வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஓவரால் ஹெல்த் நியூட்ரிஷன்ல எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா 11th பொசிஷன்ல தமிழ்நாடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் EAEU அப்படின்னா யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன். இந்த யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன்ல மொத்தம் 5 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெட்ராஸ் டே பத்தி பார்ப்போம். மெட்ராஸ் டே வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன் 1639ல ஆகஸ்ட் 22ல. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1639ல மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது எப்போனா 1969ல. மெட்ராஸ் சிட்டியை வந்து சென்னை அப்படின்னு சொன்னது எப்போனா 1996ல. மெட்ராஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணது எந்த வருஷத்துல அப்படின்னா 2004ல. யாரு பண்ணாங்க அப்படின்னா வின்சென்ட் டிசவுசா, சாஷி நாயர் அண்ட் எஸ் முத்தையா. இவங்க 3 பேரும் தான் வந்து மெட்ராஸ் டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணது. இவங்க 3 பேரும் யாரு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் RBD ஆக்ட் 1969. இந்த ஆக்ட் வந்து என்ன இன்ஷூர் பண்ணுதுன்னா யுனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். அந்த பிறக்குறாங்க இறக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் வந்து எதுல பண்ணணும்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த RGIல பண்ணணும் அப்படிங்கறத இன்ஷூர் பண்றது தான் இந்த ஆக்ட் சொல்லுது. எப்பக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும், டைம் லிமிட் என்ன அப்படின்னா 21 டேஸ்க்குள்ள நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட எந்த வருஷம் அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2023ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம் பண்ணது. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா RGI போர்ட்டல்ல வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதோட கண்டினியூஷனே பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஏர்லியர் வந்து என்னன்னா நம்ம பர்த் அண்ட் டெத் அந்த இது டேட்டா பேஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்டேட் மட்டும் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இப்போ வந்து இவங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா டிஜிட்டல் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அது ஒண்ணே வந்து நமக்கு போதுமானது. எங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு, அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து போதுமானது. எந்த டேட்ல இருந்துன்னா ஃப்ரம் October 1, 2023ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீம் பத்தி பார்ப்போம். ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அரிசி அது கூட சேர்ந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ். என்னென்ன நியூட்ரியன்ஸ் வரும் அப்படின்னா இந்த ஃபோலிக் ஆசிட், அயன், அப்புறம் வந்து விட்டமின் B12, விட்டமின் பி, இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஓட வர அரிசி தான் வந்து ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 2028 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீம் வந்து எந்தெந்த சேனல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா TPDS, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், இன்னொன்று வந்து PM போஷன், இன்னொன்று வந்து ICDS. TPDSனா ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண ரேஷன் ஷாப்ஸ் தான், ரேஷன் ஷாப்ஸ்னு சொல்லலாம். PM போஷன் அப்படின்னா மதிய உணவு திட்டம்னு சொல்லலாம். ICDSனா ஒன்றும் இல்லை, அங்கன்வாடி. இந்த PM போஷனோட அதில் தான் வந்து இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க இல்லையா, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்காங்கல்ல குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து இந்த PM போஷன் அண்டர்ல தான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. அதோட கண்டினியூஷனே பார்ப்போம். அனீமியா முக்த் பாரத் அப்படின்னா AMB. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2018ல. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுது. யாருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு. எதுக்கு பண்ணுது அப்படின்னா அனீமியாவை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. அனீமியானா நமக்கு தெரியும், ரத்த சோகை, அது கம்மி பண்றதுக்காக குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரமோட் பண்ண இந்த ஸ்கீம் தான் அனீமியா முக்த் பாரத் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து NDDB, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து மொத்தம் அப்ராக்சிமேட்டா 7 lakhs லிட்டர் ஆஃப் ஃபோர்ட்டிஃபைட் மில்க், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உள்ள மில்கை வந்து மொத்தம் 41,000 அப்ராக்சிமேட்டா 41,000 சில்ட்ரன்ஸ்க்கு 11 ஸ்டேட்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ராஜீவ் கௌபா அவங்க பேனல்ஸ் பத்தி, அவங்க லீட் பண்ற பேனல்ஸ் பத்தி, கமிட்டிஸ் பத்தியும் சொல்லலாம்.
இந்த ராஜீவ் கௌபா அந்த பேனல்ஸ் வந்து யாரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது 2ம் ஆக்சுவலா 2 குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2மே ஒரு ஹை பவர் ரிஃபார்மல் கமிட்டீஸ் 2மே. இந்த சீர்திருத்த கமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆ அதுல ஒரு கமிட்டிக்கு வந்து லீடர் யாருன்னா, ராஜீவ் கௌபா. இவரு யாருன்னா, இப்போ ஃபுல் டைம் நித்தி ஆயோக் மெம்பரு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ் கேப்டன் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. இவங்க அந்த கமிட்டி வந்து எத ஃபோக்கஸ் பண்றாங்க? என்ன ஏரியாஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, விக்சித் பாரத் கோல்ஸ். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, டெவலப்டு இந்தியா. அதான் விக்சித் பாரத்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து இன்னொன்னு எத ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் இன் நான் ஃபினான்ஷியல் செக்டார். நான் ஃபினான்ஷியல் செக்டார் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் சீர்திருத்தங்கள் பண்ணணும். அத பத்தின ஃபோக்கஸ் பண்றவங்க தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் செப்பரேட் குரூப் வந்து யாரு வந்து அதுக்கு அ ஆம் சேர்மன் அப்படின்னா, டிவிஎஸ் சுவாமிநாதன். அவங்க வந்து எத ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்றாங்கன்னா, ஸ்டேட் லெவல் டீரெகுலேஷன் அத ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேர்ல்டு ஹியூமனாய்ட் ரோபோட் கேம்ஸ் பத்தி. இந்த கேம் வந்து எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெய்ஜிங், சென்னைல. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் ஹியூமனாய்ட் ரோபோட் கேம்ஸ். இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, அந்த ஹியூமனாய்ட் எப்படி ப்ராசஸ் அத அத பத்திலாம் வந்து டிஸ்கஸ் பண்றது தான் வந்து இதோட பர்ப்பஸ். மொத்தம் வந்து 500 ரோபோட்ஸ் வந்து எத்தன கண்ட்ரீஸ்ல இருந்துன்னா, 16 கண்ட்ரீஸ்ல இருந்து. இது மொத்தம் 26 கேட்டகரீஸ்ல வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து கம்பீட் பண்ணியிருக்கு. என்னென்ன கேட்டகரீஸ் அப்டின்னா, சாசர், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த மாரி 26 கேட்டகரீஸ்ல வந்து கம்பீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மார்கன் ஸ்டான்லி எஸ்டிமேட்ஸ் 300 மில்லியன் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் இன் சைனா பை மிட் ஆஃப் த 21st செஞ்சுரி. மார்கன் ஸ்டான்லிங்கிறது ஆக்சுவலா ஒரு நிறுவனம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா, மிட் ஆஃப் 21st செஞ்சுரிக்குள்ள 300 பிளஸ் மில்லியன் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து வந்துரும் அப்படிங்கிற மாரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரான் சாம்வாத். ஆக்சுவலா இது ஒரு ஈவென்ட்ன்னு சொல்றத விட இது ஒரு செமினார்ன்னு சொல்லலாம். இது இந்த ரான் சாம்வாத் அப்படிங்கிறது வந்து எத ரெஃபர் பண்ணுதுன்னா, ட்ரை சர்வீசஸ ரெஃபர் பண்ணுது. நமக்கு தெரியும் ட்ரை சர்வீஸ்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இது ஒரு குளோபல் ஈவென்ட்ன்னு சொல்லலாம். இல்லன்னா குளோபல் லெவல் செமினார்ன்னு சொல்லலாம். யாரு வந்து இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மத்திய பிரதேஷ்ல அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்க ஒரு ஆர்மி காலேஜ்ல தான் இந்த செமினார் வந்து நடந்திருக்கு. இந்த செமினார் எத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, வார் அண்ட் வார்ஃபேர். போர் அப்புறம் அந்த போர் திருத்தங்கள் முறை அந்த சம்பந்தமா வந்து பேசியிருக்காங்க. அதுதான் இந்த ரான் சம்வாத் அப்படிங்கிற ஈவென்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். இதுதான் வந்து AMCA அப்படின்னு சொல்றோம். இது வந்து இந்தியா வந்து யாரோட கொலாபரேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா, பிரான்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ்ல என்ன கம்பெனினா, சாஃப்ரான் அப்படிங்கிற கம்பெனியோட இந்த அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட்ட வந்து டெவலப் பண்றதுக்காக. காம்பேட் ஏர்கிராஃப்ட்னா ஒண்ணும் இல்ல. ஒரு போர் விமானம்னு வச்சுக்கலாம். இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, டு டெவலப் என்ஜின்ஸ் இந்தியாஸ் 5த் ஜெனரேஷன் AMCA. இந்த ஏர்கிராஃப்ட்டே வந்து அதோட இன்ஜின வந்து 5த் ஜெனரேஷன் இன்ஜின் வந்து டெவலப் பண்றது தான் இதோட பர்ப்பஸ். அந்த இன்ஜின் பேரு வந்து என்னன்னா, சாஃப்ரான் M88. இதோட என்ஹான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்ஹான்ஸ் வெர்ஷன் எப்படி சொல்லலாம்னா, சாஃப்ரான் 120 KN M88ன்னு சொல்லலாம். இல்லனா சாஃப்ரான் M88 120 KNன்னு சொல்லலாம். ஆஃப்டர் பர்னர்ன்னு சொல்லலாம். ஆஃப்டர் பர்னர்னா ஒண்ணும் இல்ல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு பைக் ரைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம் அப்படின்னா, அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டுருக்கும் வண்டி. அதுவே நம்ம ஒரு அ 100ல போறோம் அப்படின்னா, வண்டி அதோட த்ரஸ்ட்டுக்கு போகும் இல்லையா? ஒரு ஸ்பீடு. அதுக்கு பேரு தான் ஆஃப்டர் பர்னர். தள்ளு விசைன்னு சொல்லலாம். வேகமா போறது. அது மாதிரி இந்த இன்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரஸ்ட் அதிகப்படுத்தி இப்போ வந்து ஜெனரேட் பண்ண போறாங்க. எந்த கம்பெனினா, சாஃப்ரான் கம்பெனி. இதோட மாதிரி டெவலப் பண்றாங்கல்ல, அதோட மாதிரி வந்து எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, எப்ப சோதிச்சு பார்க்குறாங்கன்னு கூட சொல்லலாம். எப்பன்னா 2026ல இல்லன்னா 2027 இதுக்குள்ள வந்து அந்த மாதிரிய வந்து என்ஜின வந்து சோதிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. இதோட கன்டினியூஷனே பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அந்த போர் விமானம் வந்து எப்போ ரெடி ஆகும் அப்படின்னா 2028ல.
இந்த ஏர்கிராஃப்ட் சப்போஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா, இது எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்டின்னா, இந்தியாவோட டிஃபென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஆத்மநிர்பார் பாரத் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த சாஃப்ரான் கம்பெனியோட அடிஷனல் பிளான் என்ன அப்டின்னா, டூ செட் அப் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கேஸ் டர்பைன் டெக்னாலஜி. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஆராய்ச்சி கூடம்னு சொல்லலாம். எந்த மாரி ரிசர்ச் பண்றதுக்கு அப்டின்னா, கேஸ் டர்பைன் டெக்னாலஜி இருக்குல்ல, அத வந்து ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாஃப்ரான் கம்பெனியோட பிளான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து IESO 2025. IESOனா இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட். இது வந்து ஆக்சுவலா ஒரு குளோபல் காம்படிஷன். யாருக்குன்னா ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. எத ஃபோக்கஸ் பண்ணி அப்டின்னா, ஜியோ சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி. ஜியோ சயின்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகும்னா, எர்த், அட்மாஸ்பியர், ஓஷன்ஸ், ஆஸ்ட்ரோனமி அண்ட் என்விரான்மென்ட். ஜியோ சயின்ஸ்னும் சொல்லலாம், இல்ல எர்த் சயின்ஸ்ன்னு சொல்லலாம். எப்போ வந்து இந்த காம்படிஷன் நடக்குது அப்டின்னா, 17th August 2025. எங்கன்னா ஷாண்டாங் ப்ராவின்ஸ்ல சைனால நடக்குது. எத்தன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, மொத்தம் 40 பிளஸ் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. மொத்தம் 4 ஸ்டூடண்ட்ஸ் பிளஸ் 1 மென்டர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட் அதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண. இதோட கன்டினியூஷனே பார்ப்போம். இது வந்து இந்தியா சம்மந்தமானது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த IASO 2025க்கு போன குரூப் இவங்க. இந்த ரயான்ஷ் குப்தா இருக்காங்கல்ல, ஃப்ரம் எந்த ஊர்னா லூதியானால இருந்து. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த IASO 2025ல 2 மெடல் அடிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கோல்டு, இன்னொன்னு சில்வர். எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்டின்னா, பேஸ்ட் டீப் நாலேட்ஜ் எர்த் சயின்ஸ்க்காக வந்து இந்த 2 மெடல் வந்து ரயான்ஷ் குப்தா வந்து வாங்கியிருக்காரு. இவரு தான் வந்து டீம் கேப்டனா போயிருக்காரு. ஆ இந்தியாவுக்கு டீம் கேப்டனா இந்த IASOக்கு போனது யாருன்னா, ரயான்ஷ். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டும் குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, ஜிம் அவார்ட் அது பேரு. ஜிம் அவார்ட் அப்டின்னா, ஜியோ சயின்ஸ் ஃபார் யூத் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர் அவார்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உமன் ஈக்வாலிட்டி டே பத்தி பார்ப்போம். இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்டின்னா, ஆகஸ்ட் 26, 2025ல செலிப்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்டின்னா, 1973ல. இதோட எய்ம் என்ன அப்டின்னா, ரைஸ் அவேர்னஸ் அண்ட் எம்பவர் உமன் த்ரூ எஜுகேஷன் அண்ட் ஆக்ஷன். இதுதான் வந்து இந்த உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே 2025 ஓட aim. நெக்ஸ்ட் வந்து 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். India has signed an agreement with which country to develop engines for the 5th generation AMCA aircraft? இந்த கொஸ்டினுக்கு வந்து கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து in which field does Rayansh Gupta have deep knowledge? இந்த கொஸ்டினுக்கும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. தேங்க் யூ.